இன்னமும் வந்து அவர் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத பற்றி பேசவே முடியாது. எந்த கட்சியில் அவருடைய அரசியலை ஆரம்பித்தாரோ, எந்த கட்சி சார்பாக 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, எந்த கட்சிக்காக அந்த கட்சி ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரோ, அந்த கட்சியை பற்றி அவர் பேச முடியாது. ஒன்று. இன்னொன்று, அந்த கட்சிக்காக தொடுத்த வழக்குகளுக்கான ஒரு விஷயங்களில் தார்மீக உரிமையாக இழந்துட்டார். அது ஒரு விஷயம் போச்சு. இப்போ இன்னும் என்னென்னா, இவர் முதலமைச்சராக இருந்தவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், இந்த மாதிரி அதிமுகவில். அப்படிங்கிறப்ப திமுகவில் இவருக்கான ஒரு முக்கியமான போஸ்ட் என்ன கொடுக்கறது? இவர் எங்கேருந்து வந்தாரோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கும்ல. இதில் அவர் பண்ணதுலே பெரிய தவறு என்ன அப்படின்னா, இவர் கூடயே வந்து எவ்வளவோ கஷ்ட காலத்துலேயும் இருந்து ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே கட்சிக்கு வந்தார் பாருங்க. அதுதான் பெரிய தப்பு. முதல்ல மக்கள் நீதி மையம் அப்படிதான் சார் போச்சு. தொண்டர்கள், தலைவர்கள் போனாங்க, அப்புறம் கடைசி கமலஹாசன் போனாரு அதிமுக. அவர் வந்து கூட்டணி. ஆமா. அது என்ன, இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒன்று அவங்க கூட இருக்கிற ஆள்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசி ஒரு ஒன்றுபட்டு ஒன்றா வந்து சேர்ந்துருந்துக்கு இருந்திருக்கலாம். சொல்கிறேன், இந்த மாதிரி வந்ததுக்கு பதிலாக இப்போ இவர் சொல்லியிருக்கிறார்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன், இவருடைய வந்து உரிமை மீட்பு இயக்கம், அப்புறம் அதிமுகவை வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் போராடி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததா சொல்கிறாரு இல்லையா? அதற்கெல்லாம் ஆலோசகராக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இப்போ அவர் ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு, வேஸ்ட்டுன்ட்டார். அதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? அதாவது வந்து சாப்டர் இஸ் ஓவர் அவர் சொன்ன வார்த்தை.